இது பலாக்கட்டை இது மாதிரியா போட்டு அப்படி அப்படி சுற்றணும். இது வந்து சுடுறது பலாக்கொட்டை சுட்டு சாப்பிட்றது. சாப்பிட்டா நல்லா சக்தி உடம்புக்கு, வேஸ்ட் ஆக்காமல் செய்யணும். இது போல் கருப்பாயிடுச்சுன்னா உள்ளே வெந்துடும். இது வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி வச்சு அப்படின்னு மணி அது வந்துச்சு. இதுவா வெந்துடுச்சு. இது ஆரிச்சுன்னா பொறுன்னு நல்லாயிருக்கும். நம்ம கிழங்கு சுட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா யாருனாவது? அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அது மாதிரியா இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா எங்களுக்கு இது சுட்டு கொடுப்பாங்க சின்ன வயசில். பலாப்பழம் இருந்தால் இதுமாரி அடுப்பில் சாம்பல் இருக்கும், தள்ளிட்டு அதில் போட்டு இதை மூடி வச்சுடுவாங்க. இதுமாரி கருப்பாயிடுச்சுன்னா எடுத்துன்னு வந்து ஆற வச்சு ஆளுக்கு 4 நாள் கொடுப்பாங்க. அப்போ கொடுத்தா சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசில் சண்டை போட்டு சாப்பிடுவோம் ஒருத்தர் இதெல்லாம். அதுதான் இப்போ செய்து பார்க்கலாம். கிடைச்சா நான் செய்வேன், சாப்பிடுவோம். சுட்டு வச்சு சாப்பிடுவோம். இது செய்ய காட்டுறேன் பாருங்கள். இதுமாரி அப்போ அடுப்பு இருந்தது, இப்போ வந்து கேஸு. அதனால் இந்த இது போட்டு அது மேலே வச்சு இதை இப்படி குலுக்கி வைக்கணும். இல்லைன்னா ஒரே பக்கம் வச்சோம்னா ஒரே பக்கம் கருத்துடும், காஞ்சிடும். இதுமாரியா சூடு ஏற்கனவிட்டு வச்சு இது மாதிரியா எடுத்துடணும். இது போல் கருப்பாகிடணும். தூளெல்லாம் எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாரு நல்லா வெந்துடுச்சு. இது ஆச்சுன்னா பொறுன்னு வரும், நல்லாயிருக்கும். அந்த அந்த புகுசல் வாசனை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கருப்பாக இருக்கும்ல அந்த வாசனை, உடம்புக்கு நல்லது. நல்ல சக்தி. இது ஹார்லிக்ஸில் இருக்கிற சக்தி இதில் இருக்குதுன்ற. நாங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிடுவோம். செய்யுங்க முடிஞ்சா. சாப்பிட்டு இருக்கீங்களா? நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நல்லா அனுபவம்.